என்ன நேசன், காலையிலிருந்து ஒரே டென்ஷனா இருந்தீங்க. எதுவும் எக்ஸ்ட்ரா லஞ்சம் கொடுங்கன்னு கேக்குறாங்களா? அதை விடுங்க ஆனந்தன். காலையிலிருந்து அந்த கேஎன் நேரு ஊழல் செய்தி தான் மண்டைக்குள்ள தபேலா அடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த பாருங்க, பேப்பர்ல வேற போட்டிருக்கிறாங்க, மலமலையா ஊழல் புகார். இதையெல்லாம் பார்த்தா இப்போதே ஒரு ஊழல் லஞ்ச ஒழிப்பு மாநாடு போட்டு அதுக்கு நானே தலைவராயிடலாம்னு இருக்கு. ஓ, அதுவா? 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம்னு சொல்றாங்களாமே. நம்ம ஆபீஸ்ல ஒருத்தர் போன மாசம் பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாரே, அவர் அப்பவே வீட்டை அடமானம் வச்சது மட்டும் இல்லாம என் மாமியார் சீதனமா கொடுத்த அண்டா குண்டாவையும் வித்துட்டேன்னு இல்ல வேற சொன்னாரு. ஆனா ஒண்ணு, பையனை வச்சு வேகமா ஒரு புது வீடு வாங்கிடுவேன்னு வேற ரொம்ப நம்பிக்கையா சொல்றாரு. அப்போ இதுல யாருதான் ஏமாளி? சந்தேகமே இல்ல, 100% உண்மை ஆனந்தன். ஈடியிலேயே சொல்லி இருக்கு, 2538 நியமனங்கள் இப்படித்தான் நடந்திருக்குதுன்னு. கணக்கு போட்டு பார்த்தா 888 கோடி ஊழல் ஒரு பக்கம், உலக வங்கியில கடன் ஒரு பக்கம்னு வாங்கி தமிழகத்தையே படு பாதாளத்துல தள்ளிட்டாங்க போங்க. இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டை சிங்கப்பூரா மாத்த போறேன்னு வேற வாயிலேயே வடை சுட்டு திரியுறாங்க. சும்மா சொல்லக்கூடாது நேசன். இவங்க காத்துலயே ஊழல் பண்ணவங்க, விஞ்ஞான ஊழல்வாதிங்க. அப்கிரேட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. அதான் வருத்தம். நான் இங்க சாதாரணமா ஒரு கிளர்க் வேலைக்கு வர்றதுக்குள்ள எத்தனை கஷ்டப்பட்டேன், எத்தனை எக்ஸாம் எழுதினேன். ஆனா இங்க சில பேர் லஞ்ச பணத்தை கொடுத்துட்டு வந்து நம்ம எல்லாம் ஏதோ படிச்சு வந்த கூட்டம்னு கேளனமா பேசுறாங்களே. என்ன ஒரு 888 கோடி பேச்சாவே இருக்கு? யாராவது திருப்பதி கோயிலுக்கு டொனேஷன் கொடுத்திருக்காங்களா? தம்பி, நீங்க எந்த பக்கத்துல இருந்து வந்தீங்கன்னே தெரியலையே. இது லஞ்சம். அமைச்சர் கேஎன் நேருவோட ஆட்கள் வேலைக்கு ஆள் சேர்க்கறதுல 888 கோடி ஊழல் செஞ்சிருக்காங்களாம். ஓஹோ, 888 கோடியா? அடே கப்பா! இவங்க ஊழல் பண்ற ஸ்பீடு இருக்கே, அது பூமியில இருந்து நிலாவுக்கு போற ராக்கெட் ஸ்பீடுப்பா. பணத்தை கொடு, அரசு வேலையை எடு. அடடடடடா, அற்புதமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்கப்பா இந்த விடியா மாடல். அண்ணாச்சி, சமூக நீதினு தினமும் டிவியில கத்துறாங்களே, இவங்க பண்றதுக்கு பேரு சமூக நீதி மாடல் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் தான் பேரு வைக்கணும். முதலமைச்சராக இருக்கிற சுடலை என்கின்ற ஸ்டாலின் இத பத்தி ஏன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு? ஒருவேளை அந்த 888 கோடியை என்றதுக்கு ஒரு பெரிய குடவுன வாடகைக்கு எடுத்து அதுக்கு ஒரு புது காவலாளியும் போட்டிருப்பாரோ? ஏன்னா இவங்களுக்கெல்லாம் லஞ்சம்ங்கிறது பொங்கல் வித் வடை மாதிரி, எப்போது வேணும், அதுவும் சூடா வேணும். அட ஆமா தம்பி, நீங்க சொல்றது சரிதான். ஆனா ஈடி எல்லாம் வந்து விசாரிச்சும் நம்ம போலீஸ் இன்னும் எஃப்ஐஆர் கூட போடலையாமே. இந்த 5 வருஷத்துல கோபாலபுரம் கும்பல்ஸ் 100 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, நேருன்னு அல்லக்கைகள் ஊழல் பணத்தை அள்ளி கொட்டுறாங்க. நிலாவுல வீடு கட்டுற அளவுக்கு பணம் இருக்கும் போலவே. அட போங்கப்பா, இந்த லஞ்சம் யார் யாருக்கு போச்சுன்னு தெரியற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதியே இருக்காது. கண்டிப்பா செந்தில் பாலாஜி மாதிரி இதுல கேஎன் நேருவோட ஃபீஸ புடுங்கணும், அதுவும் வட்டியோட. அப்பதான் படிச்ச பசங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அது எங்க போச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள அடுத்தடுத்து லஞ்ச புகார்கள் வேற வந்துடும். லஞ்சத்தை ஒழிக்கணும், இல்லனா இந்த ஹல்க் ராமசாமி அண்ணா அறிவாலயம் முன்னாடி ஆர்ப்பாட்டமும் பண்ணுவான், ஊழல் அமைச்சர்களை ஸ்மாஷும் பண்ணுவான்.
மக்களே, இந்த 2026 தேர்தல்ல ஊழல் வியாதிகள் கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கும், வரும் தலைமுறையும் செழிக்கும்.